தமிழ் தேசம் அப்படின்னா நான் சொல்லுவேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இங்குள்ள கலை, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதனுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்துவது, நிலவளம், மலைவளம், கடல் வளம், காற்று வளம் அனைத்தையும் பாதுகாப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் தேவைப்படுது, தமிழ் தேசிய அரசியல். அதனால் அண்ணன் கூட நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் எதனால் ப்ரோ சேர்ந்தீங்க? எனக்கு அண்ணனோட ஸ்பீச்சு முதல்ல, அதுக்கப்புறம் அண்ணனோட ஐடியாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனோட பிடிவாதம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மற்ற தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் அரசியல் லாபத்திற்காக வேறு கட்சிக்கு போயிடுவாங்க, இல்லை கூட்டணி வச்சுருவாங்க. அண்ணன் மட்டும்தான் எங்களை எந்த இதுக்குமே அடமானம் வைக்காமல் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே சோலோவாக நிற்கிறாரு. அதனால் அண்ணனோட கட்ஸுக்காக நிற்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழ் தேசிய கொள்கை, இந்த திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டே தான் இருக்குது, ரெண்டும் ஒன்றுலாம் கிடையாது. அது வேறு இது வேறு. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசம் அப்படின்னா நான் சொல்லுவேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் இங்குள்ள கலை, இலக்கியம், நாகரிகம், பண்பாடு, வேளாண்மை இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதனுடைய தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்துவது, நிலவளம், மலைவளம், கடல் வளம், காற்று வளம் அனைத்தையும் பாதுகாப்பது, இதற்கெல்லாம் ஒரு அரசியல் தேவைப்படுது, தமிழ் தேசிய அரசியல். அதனால் அண்ணன் கூட நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் 19 திராவிடம் தமிழ் தேசம் இரு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் போகவே முடியாது, சான்ஸே இல்லை. உங்களுக்கு ரசிகர் கூட்டம்ன்றது இருக்கலாம், ஆனால் அது போக போகன்னு பார்த்தோன்னா இந்த எலெக்ஷன் நீங்கள் தாண்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் கட்சியே இருக்காது. எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஆமாம், எங்களுக்கு தமிழ் தேசம்னு ஒரு கொள்கை இருக்குது. 4 முறை இது வரைக்கும் தேர்தலை சந்திச்சிருக்கோம், இது வரைக்கும் தோற்று தான் இருக்கும். ஆனாலும் அண்ணன் கூட நிற்கிறோம். ஆனால் இப்போ வந்திருக்காரு, அவருக்கு பின்னாடி ரசிகர் கூட்டம் போவோம். ஆனால் அவங்கக்கிட்ட ஐடியாலஜின்னு ஒன்று கேட்டோன்னா எதுவுமே தெரியாது. அதே போல் ஒரு டிசிப்ளின்ன்றது ஒன்றுமே கிடையாது. இதுவே அண்ணன் எங்களை அப்படி இது வரைக்கும் வழி நடத்தவே இல்லை. அதனால் நாம் தமிழ் கட்சியில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம். அண்ணன் பின்னாடி இப்போலேருந்து அண்ணன் எப்போ நிற்கிறாரோ அது வரைக்கும் அண்ணன் கூட நிற்போம். அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கை கூட கண்டிப்பாக நிற்போம் நாங்கள் கூட.